ஹாய் மக்களே, இன்றைக்கி போட்டி எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாங்க இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். போட்டி வந்துட்டு அவங்களே வந்துட்டு கட் பண்ணி கொடுக்க சொன்னோம்னா கடையிலே வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதெல்லாமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டிக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபேட் வந்துட்டு நீங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா போட்டிக்கெல்லாம் ஃபேட் வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சுடு தண்ணி போட்டு தான் நம்ம வாஷ் பண்ண போதும். சுடு தண்ணிலேயே வந்துட்டு நம்ம இதை போட்டுட்டோம்னா வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு இதை தனியாக வாஷ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி சுடு தண்ணி ஊற்றினோன்னே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதெல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்குது, தண்ணி கையை வைக்க முடியாது. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ வந்துட்டு நார்மல் வாட்டர் தான் வந்துட்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த போட்டி வந்துட்டு இந்த நார்மல் வாட்டரில் வந்துட்டு போட்டுடலாம். எதுக்காக வந்துட்டு செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம நார்மல் வாட்டர் போடணும். நம்ம இந்த மாதிரி கையை வடித்து நம்ம நல்லா அழுத்தி நம்ம வந்து பிசைஞ்சாலே வந்துட்டு இதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துடும். பாருங்கள், தண்ணி கலரே மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு மறுபடியும் பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கையை வச்சு நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டோம். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா சுடு தண்ணி ஊற்றிக்க போகிறோம் நம்ம. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். கறி பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி சுருண்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கையை வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுத்து நம்ம வந்துட்டு கறியெல்லாம் எப்படி அலசுவோமோ அந்த மாதிரி நம்ம அலசிக்கலாம். போட்டி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு போட்டி வாங்கினேன். இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி செய்யலாம்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.